இபாதத்தோடு தொடர்புடைய இபாதத்திலே கடந்த கால மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்களுடைய அந்த நிலைப்பாடுகள், இபாதத்துக்குரிய சிறப்புகள், அதுபோல் இபாதத்து விஷயத்திலே நாங்கள் அதாவது அலட்சியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, இவைகளெல்லாம் ஒரு பகுதியாக தொட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ரமலானுக்கு முன்னால் ரமலானுடைய சட்டங்கள், ரமலானுடைய நிகழ்வுகளை பற்றி பேசுவது எப்படி ரமலானுடைய வணக்கங்களை எங்களுக்கு நல்ல முறையில் தோதுவாக அமைக்குமோ, அதேபோல் அதோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம்தான் வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகள் பற்றிய அந்த பார்வை எங்களிடத்தில் சரியாக இருக்கிற நேரத்தில், அதனது விளக்கங்கள் எங்களிடத்திலே சரியாக இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு உளரீதியான ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு அதில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அது ஈட்டுத்தரும் என்பதுதான் இந்த கருப்பொருளுடைய நோக்கம். அதில் இறுதி தலைப்பாக அதாவது இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள், ஒரு அகீதாவுடைய நோக்கு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்தில் இபாதத் என்ற அந்த வார்த்தையையும் இபாதத் என்கின்ற அந்த நடைமுறையையும் புரிந்து கொள்வதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அதனால் கல்புக்கு நிறைய வேலை விட மூளைக்கு தான் நிறைய என்னது இதில் வேலை இருக்கும். பெரும்பாலும் மூளைக்கு வேலை கொடுத்தா ஒரு 15 நிமிஷத்தை தூங்கிடுவோம். மூளைக்கு வேலை கொடுத்தோம்னா 15 நிமிடத்தில் என்ன செஞ்சுருவோம், நம்ம தூங்கிடுவோம். கல்புக்கு வேலை கொடுத்தோம்னா அப்படியே முழிச்சிருக்கும், அப்படியே என்ன செய்யும், நல்ல தூக்கம் இருந்தாலும் சரி நம்மளோட உணர்வெல்லாம் என்ன செய்திருக்கும், விழித்திருக்கும். ஏன், அந்த உணர்வு ரீதியாக நம்மளுக்கு கண்ணால் கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கும், உள்ளம் அசைது கொண்டிருக்கும், பழைய நினைவுகள்லாம் வந்து கொண்டிருக்கும். இதுக்கு கல்புக்கு கொடுக்குற வேலை. ஆனால் இது வெறும் மூளைக்கு மட்டும்தான் அது கொடுக்குற வேலை. அதனால் நான் இந்த முழுமையான ஸ்பீச் முடிக்கும் வரைக்கும் யாரும் தூங்காமல் என்ன செய்யுங்க, கொஞ்சம் விறப்பாக இருந்துக்கங்க. அப்போ தான் முழுமையான முறையில் எனக்குள்ள செய்திகளை உங்களுக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், நான் சேர்த்து விடலாம். இதில் நானே ட்ரை பண்ணினாலும் சரி, வேறு எந்த சப்ஜெக்டும் இதில் என்ன முடியாது, சம்பந்தப்படுத்த முடியாது. இதில் திடீர்னு கொண்டு வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டாருன்ற செய்தி இதுக்குள்ளே கொண்டு வர இயலாது. காரணம், நான் வந்து இதை இபாதத்துடைய மஃஹூம், அந்த இபாதத்தை எப்படி புரிந்து கொள்ளல் என்ற பகுதியை தான் இதில் என்ன செய்யணும், நான் பேச வேண்டியிருக்கிறது. அதனால் உங்கள்கிட்ட உதவிய வேண்டியவனாக இந்த ஸ்பீச் என்ன செய்கிறேன், நான் ஆரம்பிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இபாதத் என்கின்ற பகுதியை அகீதா ரீதியாக நாங்கள் புரிந்து கொள்வது என்பதற்கு நான் ஒரு 6 அல்லது 5 கோணங்களில் இந்த அம்சத்தை இந்த இடத்துல நான் வைக்கிறேன். அதன் ஊடாக நீங்கள் இபாதத் என்பதை கொள்கை ரீதியாக இது எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுது, கொள்கை ரீதியாக இது எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இபாதத் என்பதை பெரும்பாலும் கொள்கை ரீதியாக நாங்கள் பார்ப்பதை விட என்ன அகீதா இபாதா என்று வேறு மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கிறோம். எப்படி அகீதா கொள்கை, அடுத்தது இபாதத் அப்படின்னா கொள்கைக்கு வேறுபடுத்தி தான் இபாதத்தை என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். நம்மளுக்கு சம்பந்தம் தெரியுது என்றால் நம்ம அப்படி வேறுபடுத்தி தான் பார்த்துருக்கிறோம். இப்போ தலைப்பு என்ன, இபாதத்தை எப்படி அகீதாவோடு சம்பந்தப்படுது, அகீதால இருந்து எப்படி இபாதத்தை பார்ப்பது, அகீதாவுக்கும் இபாதத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன, எங்கெல்லாம் இந்த அகீதாவுடைய தொடர்பு அறுபடுகிற நேரத்தில் இபாதத் ஒரு பெருமதியற்ற ஒன்றாக என்ன செய்கிறது, மாறுகிறது என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு இந்த நான் கோணங்களை சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை நம்புவதும் பிறருக்கு மக்கள் இணை வைக்க கூடாது என்பதும் தான் இந்த நபிமார்களுடைய அடிப்படையான பிரச்சாரம். அதை தவிர வேறு எந்த பிரச்சாரங்களும் அந்த நபிமார்களிடத்தில் இல்லை என்று இருக்குமாக இருந்தால் எல்லா நபிமாருக்கும் இறைவன் அந்த ஏகத்துவத்தோடு என்ன செய்திருப்பான், எல்லா விஷயங்களையும் முடித்திருப்பான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. ஆனால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரத்தில் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி அனுப்புறான்னா, ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்படி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் அவர் ஏகத்துவத்தில் சரியானவராக இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற கோட்டிற்குள்ளதான் வாழ்க்கை அமைய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான் இறைவனை வணங்குகிறேன் என்பதற்காக நான் நினைத்தபடியெல்லாம் என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது. நான் இறைவனை வணங்குகிறேன் என்றால் இன்றைக்கு இது முக்கியமான ஒரு கேள்வியாக எங்கள்கிட்ட வைப்பாங்க. பிரதான அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இறைவனைத்தான் வணங்குகிறேன் என்பதற்காக நான் எப்படியெல்லாம் வணக்கத்தை புரிந்து கொள்கிறேனோ, எப்படியெல்லாம் வணக்கத்தை நான் விளங்கிக் கொள்கிறேனோ, எப்படியெல்லாம் நான் வணக்கத்தை ஆசைப்படுகிறேனோ,
அப்படியெல்லாம் வணங்க முடியாது. இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் உண்டு. ஏனைய மார்க்கங்களை விட வித்தியாசப்படுகின்ற முக்கியமான கோணங்கள் உண்டு. இறைவனைத்தான் வணங்குகிறேன் என்பதற்காக நான் நினைச்ச மாதிரியெல்லாம் என்ன செய்யலாது. நான் இறைவனைத்தானப்பா வணங்குறேன், நான் இறைவனுக்கு இணையா வைக்கிறேன், அல்லாஹ்வைத்தானே நான் வணங்குகிறேன் என்ற அந்த கேள்வி அடிப்படையிலேயே தப்பு. அது இஸ்லாமிய ஷரியா எல்லைக்கு வெளியாக இருக்குமாக இருந்தால். அதனால நாங்கள் பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இபாதத் முதலாக அகீதாவுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு பகுதி, இபாதத் என்பது வரையறுக்கப்பட்டது. அது அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு என்ன என்ன அடிப்படையில், என்ன நியத்து அடிப்படையில் செய்ய வேண்டும், என்ன முறை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வரையறுத்தார்களோ அந்த எல்லையை தாண்ட முடியாத ஒரு பகுதிதான் இஸ்லாத்தில் வணக்கம் என்பது. இஸ்லாத்தில் வணக்கம் என்பது அந்த எல்லையை தாண்ட முடியாது. இப்ப இந்த இடத்துல அது அகீதாவுடைய பகுதிக்குள்ள என்ன செய்யுது, நுழைகிறது. இந்த இடத்தில் அது அகீதாவுடைய பகுதிக்குள்ள நுழைகிறது. என்ன காரணம் என்றால் அதற்கென்று வரைமுறை உண்டு, அதற்கென்று எண்ணம் உண்டு. அதை நம்ம விரும்பிய மாதிரி எல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதுக்கென்ன சில ஒழுங்கு உண்டு. நாம உருவாக்கலாம் என்ன செய்ய முடியாது. இறைவனைத்தான் வணங்குகிறேன் என்றாலும் முடியாது, அல்லாஹ்வைத்தான் வணங்குகிறேன் என்றாலும் முடியாது. தாய்க்கு நலவு செய்கிறேன் என்பதற்காக நான் எல்லாமே செய்யலாம். நலவு என்ற அடிப்படையில் எதெல்லாம் நான் நினைக்கிறோம் அதெல்லாம் செய்யலாம். ஆனால் இறைவனை வணங்குகிறேன் என்பதற்காக எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இது டிஃபரெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். தாய்க்கு நலவு செய்கிறேன், உமாவுக்கு நலவு செய்கிறேன், இப்போ மனைவிக்கு நலவு செய்கிறேன் என்பதற்காக எதெல்லாம் நலவென்று நம்ம நினைக்கிறோமோ செய்யலாமா இல்லையா, எல்லாமே செய்யலாம். ஆனால் இறைவனுக்கு நாம் வணங்குகிறோம் என்கின்ற நேரத்தில் அந்த வணக்கம் என்பது எல்லா வகையிலையும் வரையறுத்திருக்க வேண்டும். அதை அந்த வணக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற கோணமும் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் முதலாக இபாதத்துக்கள் எல்லாம் அகீதா என்ற பகுதிக்குள்ள என்ன செய்யுது, நுழைகிறது என்பதை நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சிதலம், அதாவது இபாதத்தை நாம் அகீதா அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கான முக்கியமான கோணங்கள். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, இந்த இபாதத் என்கின்ற பகுதி அமல், ஈமான், நாங்கள் கூடுதலாக பேசக்கூடிய வார்த்தைகள். இபாதத், அமல், ஈமான், இந்த வார்த்தையை நம்ம கூடுதலாக பேசுவோம். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை இப்ப நம்ம சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். முதலாவது நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு தெரியும். இபாதத் என்றா வணக்கம், அமல் என்றா நல்ல செயல்கள், அல்லது அமலு சாலிஹ் என்றா நல்ல செயல்கள், ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை, இதெல்லாம் தெரியும். ஈமானுக்கென இஸ்லாத்தில் ஒரு தனித்துவமான கருத்து இருக்குது, அமலுக்கென தனித்துவமான கருத்து இருக்குது, இபாதத்துக்கென தனித்துவமான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அகீதாவுக்குள்ள நுழையிற இடத்துல ரெண்டாவது முக்கியமான இடம் இது. ஆனால் நீங்க இபாதத் என்று தனியாக சொன்னால் அதுக்குள்ள ஈமான் வந்துடும். அதற்குள்ள ஈமான் என்ற சொல் தானாக வந்துவிடும். அமல் என்று தனியாக சொன்னீங்க என்று சொன்னா அதற்குள்ள ஈமான் என்ற சொல் தானாக என்ன செஞ்சிடும், வந்துடும். அதே போல ஈமான் என்று தனியாக சொன்னீங்க என்று சொன்னா அதுக்குள்ள இபாதத் என்றது தனியாக, அதாவது இயல்பாக வந்துவிடும், தானாக என்ன செஞ்சிடும், வந்துடும். எனவே ஈமான் என்ற சொல்லில், இது முக்கியமான அகீதாவுக்குள் நுழைகிற முக்கியமான பகுதி. ஈமான் என்ற சொல்லிலிருந்து இபாதத்தை தனியாக பிரிக்க முடியாது, அமலை தனியாக பிரிக்க முடியாது. அமல் என்ற சொல்லிலிருந்தும் இபாதத் என்ற சொல்லிலிருந்தும் ஈமான தனியாக என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டால் ஈமானுக்கு வேற அர்த்தம், அமலுக்கு வேற அர்த்தம். உதாரணமா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். இங்க ஈமான் வேறு சொல்லப்படுது, அமலு ஸாலிஹாத் என்றது என்னது வேறவாக என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல ஈமானுக்குரிய அர்த்தம் வேறு, அதே போல அமலுக்குரிய அர்த்தம் வேறு என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்களே, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு என்ன செய்யுங்க, சொல்லி தாருங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதா சொல்றாங்க, தொழுகையை சொல்றாங்க, அப்படி பட்டியல் சொல்றாங்க. ஈமானை பற்றி சொல்லுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்ன, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஈமான் என்றது வேறு, இஸ்லாம் என்பது வேறு, அதாவது அமல் என்ற பகுதி வேறு, ஈமான் என்ற பகுதி வேறு என்று பிரிச்சு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு இஹ்சான் என்ற ஒரு பகுதி சொல்லப்படுது, அதுல இஹ்சான் என்ற ஒரு பகுதி சொல்லப்படுது. இந்த மூன்றை நீங்க எடுத்து, அதாவது ஈமான், இஹ்சான், அமல், அதாவது ஈமான், இஹ்சான், இஸ்லாம், இந்த மூன்றை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அமைப்புல ஈமான் என்ற பகுதியை நாம தனியாக சரியாக சொல்லி இருக்கிறோம். இஸ்லாம் என்ற பகுதியை அமல் என்ற பகுதிக்குள் என்ன செய்யலாம், சொல்லலாம். இஹ்சான் என்ற பகுதியை நீங்கள் இபாதாண்டு என்ன செய்யலாம், சொல்லலாம். இஹ்சான் என்ற பகுதியை இபாதாண்டு என்ன செய்யலாம், சொல்லலாம்.
அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம அகீதாவுக்குள்ள அமல் நுழைகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடங்கள்ல ஒன்று. இதுல மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், நமக்கு சின்ன ஒரு விஷயமாக விளங்கக்கூடிய இது, வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு பிளவையே ஏற்படுத்தி, நமக்கு ஈமானுக்குள்ள அமல் வரும் என்று சொல்றோமே, ஈமான் என்ற பகுதிக்குள் அமல் வருது. நான் சொன்னேன், ஈமான் என்று சொன்னா அதற்குள்ள அமல் என்ன செய்யும், இருக்கும். இபாதத்து சொன்னா அதுக்குள்ள ஈமான் என்ற தானா என்ன செஞ்சிடும், உள்ளுக்க வந்துடும். பிரிச்சியெல்லாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாப்பட்டுதான். என்ன அப்படி என்ன படலை, ஏன் நம்ம பார்க்கல என்று சொன்னால், அது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸ்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற அந்த இடத்துல நம்ம இல்லை. ஆனா ஒரு காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையா இதை சொன்னாங்க, பெரிய பிரச்சனை சொன்னாங்க. வரலாற்றில் முர்ஜிஆக்கள் என்று ஒரு பிரிவினர்கள் அறியப்பட்டார்கள். என்ன பேர்? முர்ஜிஆக்கள். அவங்களுக்கு அவங்க வச்ச முதல் சிக்கல் இதுதான். முர்ஜிஆக்கள் வைத்த முதல் சிக்கல் இதுதான். என்ன சொன்னாங்கடா, அமலுக்குள்ள ஈமான் வராது, ஈமானுக்குள்ள அமல் வராது, அது வேறு இது வேறு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் உங்களுக்கு அது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதுல ஒரு சின்ன விஷயம், அதை நீங்க விளங்குற மாதிரி சொல்றதாக இருந்தா, நீங்க முஃமினான்னு நான் உங்களிடத்தில் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க முஃமினான்னு நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்களா, ஆமான்னு சொல்லுவீங்களா? ஆமான்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்க சொர்க்கவாதி கன்ஃபார்ம். மூமின்கள் சொர்க்கம் போவாங்களா, போக மாட்டாங்களா? போவாங்க. நீங்க மூமின்ன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் தானே? நீங்க சொர்க்கவாதின்னு உங்களுக்கு கன்ஃபார்மா இல்லையா? இல்லையா? இப்படி தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்டாங்க. நல்லா இருந்தவனுக்கு என்ன செய்யும், அதானே அப்படின்னு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இதனால கொஞ்சம் பேர் என்ன பதில் சொன்னாங்கடா, இன்ஷா அல்லாஹ் அன முஃமின்னாங்க. எப்படி? இன்ஷா அல்லாஹ் அன முஃமின், அல்லாஹ் நாடினால் நான் முஃமின். ஈமான்ல சந்தேகம் வரலாமா? இன்ஷா அல்லாஹ்ன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை தானே? முஃமினா இல்லையான்றது கன்ஃபார்ம் இல்லை. அதாவது ஆமன்து பில்லாஹ்னு சொல்லிட்டு சும்மஸ்தகிம், பின்னர் உறுதியாயிருன்னு சொல்லுது. இப்போ நான் பெரும்பாலும் மூமினா தான் இருப்பேன் மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க என்ற ஒரு பிரச்சனையை மக்கள்கிட்ட தேவையில்லாம தூக்கி போட்டா, சஹாபாக்கட காலத்துல எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மூமின் யாரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை. இதனால தான் நாங்கள் எப்பயும் என்ன சொல்றதுண்டா, சஹாபாக்களுடைய காலத்துக்கு போகணும் என்று சொல்றதுக்கான காரணம் புதுசா ஒன்றை உருவாக்கணும் என்றதல்ல. அங்க தேவையில்லாத கேள்வி எதுவும் இருக்கல. அங்க என்ன இருக்கல? தேவையில்லாத இந்த முசீபத்து கிளப்பக்கூடிய எந்த கேள்வியும் என்னது அங்க இல்ல. நிம்மதியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கலாம். இப்படி ஒரு ஆள் நாங்க ஈமானோடு இருக்கிறோம், அல்லாஹ் நாடி நாங்க சொர்க்கம் போன்ற ஒரு சமுதாயத்திட்ட போய் நீங்க மூமினா இல்லையான்னு கேட்டா, அந்த நிமிஷம் ஒரு சிக்கல் ஏதோ நம்ம இன்ஷா அல்லாஹ் மூமின்னு சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் மூமின்னு சொல்றீங்க, அப்ப சந்தேகமான்னு கேட்டா அதுக்கு பிறகு என்ன, அவன் மூமின்னு சொல்லலாம, இன்ஷா அல்லாஹ் மூமின்னு சொல்லலாம, ஒரு பெரிய ஒரு நிலையை இது என்ன செய்து உண்டாக்குச்சு. அப்ப அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கடா, குர்ஆனில் இருந்து வசனங்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் ஈமானோடு சம்பந்தப்பட்டு சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கு. அப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹு தாலா ஈமானோடு சம்பந்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப உறுதியான ஒரு விஷயம் தான் உறுதி. உதாரணமா மவுத்து என்றது கன்ஃபார்மா எல்லாருக்கும் வருமா வராதா? மவுத் என்றது கன்ஃபார்மா வரும். அப்ப அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹ் நாடாம யாருக்கும் மவுத்தாக இயலாது அப்படின்றான். அல்லாஹ் நாடாம யாருக்கும் மவுத்தா, அல்லாஹ் மவுத்த நாடாத யாராவது இருக்கிறானா? இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் நாடாம மவுத்தாக முடியாது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். இதைத்தான் நம்ம மற்ற சகோதரர்கள் அப்படி பிடிச்சிட்டு இந்த செய்தியை தான் அல்லாஹ் நாடின சப்ஜெக்டுக்கு. இப்ப என்னன்னு சொன்னால், இங்க முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஈமான் எதனால அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா, அதாவது குர்ஆன் சுன்னா வழியாக வரக்கூடிய சமுதாயத்துடைய அகீதா என்னன்னா, ஈமானுக்குள்ள அமல் என்பது வரும், அமலுக்குள்ள ஈமான் என்பது வரும். இதுல வழிகட்ட பிரிவினர் யாரு? முர்ஜிஆக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவங்க என்ன சொன்னாங்க அப்படி என்று சொன்னால், ஈமானுக்குள்ள அமல் வராது, அமலுக்குள்ள ஈமான் என்ன செய்யாது, வராது அப்படி என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இதுல இன்னொரு பகுதியை புரிந்து கொள்வதற்கு, இதுல ஈமானையும் அமலும் ஒன்றுக்குள்ள ஒன்றாக வரும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு செய்தி. உதாரணமாக இந்த முர்ஜிஆக்கள் என்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்களே, அவங்கள்ட்ட திருப்பி இந்த அறிஞர்கள், நல்ல கொள்கையில் உள்ள அறிஞர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி, ஈமானுக்குள்ள அமல் வராதண்டா ஒரு முக்கியமான வேலை நடக்கணும், நடக்கக்கூடாது. என்ன? ஈமான் குறையக்கூடாது, கூடக்கூடாது. ஏன்? நம்பிக்கையில கூடுதல் குறைதல் வாரது அமலால தான், வேற எதால வரும்? நம்ம செய்யக்கூடிய அமலால தான் ஈமான் கூடும், நமது அமலால பாவங்களால தான் ஈமான் குறையும். எனவே ஈமான் எப்படி கூடும் குறையும் சொல்லுவீங்க? ஈமான் கூடாது குறையாதுன்ட்டாங்க. ஈமான் என்னது? கூடாது குறையாது அப்படின்னா ஒரு வழிகேடு. இமாம் இப்னு தைமியா சொல்றாரு,
ஃபி பிதாயத்திஹி ஷிப்ரன், ஃபி பிதாயத்திஹா ஷிப்ரன், முதல்ல அப்படி இருக்குமா, ஒரு சாணாக இருக்குமா. அதுக்கு பிறகு அது விளங்கப்படுத்துறதுக்கு நம்ம கேட்குற கேள்வி இருக்கு தானே, அதால் அது ஒரு முளமாயிரும். ஏன், நல்லவனா இருந்தால் திருந்தி வந்துடுவான், மோசமானவனா இருந்தால் அந்த கேள்வி அவனுக்கு நிர்பந்தமாக இருந்தால் அப்படித்தான் என்ன செஞ்சுவான், அதையும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்ள விதத்தை என்ன செய்யும், அப்படி விரிஞ்சுக்கண்டா போய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்டைக்குள்ள சியாக்காரன் வந்தாண்டா நீ எல்லாம் சியாவே இல்லைன்றான். அண்டைக்குள்ள சியாக்காரன் வந்தான்னு வைங்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்த சியா யாராவது இன்றைக்குள்ள சியா வந்து பார்த்தான்னு வைங்களே, முதலாவது இந்த சியாவை என்ன செஞ்சிருவான், வழிகேட்டன்றும். ஏன், இவன் கிலோமீட்டர் கணக்கில் வளர்ந்திக்கிறான். அன்றைக்கு வந்து என்னது ஷான் ஒரு ஜானோட என்ன செஞ்சாச்சு, அது முடிஞ்சாச்சு. இப்படி கேள்வி கேட்டோன்னு இல்லைன்னு சொன்னாங்களா, அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, அப்படின்னா நீங்க சொல்றீங்க இந்த உலகத்தில் ஆக கேவலமான வாழ்க்கையை வாழ்றவனும் நபியுடைய ஈமானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈமானும் உண்டா சொல்ல வரீங்கன்னு கேட்டாங்க. சரிதானே, ஈமான் கூடாது குறையாதண்டா, எல்லாரும் ஈமான் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். இப்போ இது இல்லைன்னு சொன்னா கொள்கை உடைஞ்சிரும், கொள்கை உடைஞ்சா வாபஸ் வாங்கணும். அதுக்காக வேண்டி என்ன சொன்னாங்கடா, எல்லாரும் ஈமானும் சமம் தான்டா, எல்லோருடைய ஈமானும் சமம் தான் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்படி என்றால் வரலாற்றில் ஒரு பெரிய முசீபத்தை ஏற்பட்டிருக்குது இந்த சப்ஜெக்ட்ல. எது, ஈமான் என்பது அமலுக்குள்ள வருமா வராதா என்பதுல பெரிய ஒரு முசீபத்தை ஏற்பட்டிருக்கு. அண்டையிலிருந்து தான் இஸ்லாமிய அகீதா நூன் என்று எழுதிய எல்லாருமே என்ன செஞ்சாங்கண்டா, ஈமானுக்கு வரைவிலக்கணம் போடுற நேரத்தில் இதை சேர்த்துக்கிட்டாங்க. அல் ஈமான், ஈமான் என்றது இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்புவது, வ நுத்கும் பில் லிசான், வாயால் உச்சரிப்பது, வ அமலும் பில் ஜவாரிஹ், உடல்களால செயல்படுத்துவது வெளிப்படுத்துவது என்ற வார்த்தையை என்ன செய்தார்கள், அதுல சேர்த்து அகீதாவுடைய வரைவிலக்கணமாகவே அதை என்ன செய்தார்கள் சொல்வதற்கான காரணம் குர்ஆன் சுன்னாவும் இதைத்தான் என்ன செய்து சொல்கிறது. என்ன அல்லாஹ் தஆலா என்னது வஸாதஹும் ஈமான், அவர்களுக்கு ஈமானை அதை என்ன செய்தது அதிகரித்தது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாலெல்லாம் நிக்க முடியாத போனவர்கள் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை உண்டாக்கினாங்க. அல் ஈமானு லா யஸீது வலா யன்குஸ், ஈமான் கூடாது குறையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று உட்கார்ந்தார். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் ஈமான் என்று இப்ப நீங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஈமான் கூடுது குறையுது என்றா அங்க அமலுக்கு சம்பந்தம் இருக்குது, அங்க அமலுக்கு சம்பந்தம். அதனால தான் நான் இதை சொன்னேன், அமலுக்கு சம்பந்தம் இருக்குது. அமலுக்கு சம்பந்தம் இருக்குதுண்டா அமலை ஈமானை விட்டு பிரிக்க முடியாது, ஈமானை அமலை விட்டு என்ன செய்யாது பிரிக்க முடியாது. இப்படி என்றது என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்க இன்னும் புரிந்து அகீதாவுடைய இடத்துல வர, அதான் அமல் என்பது எப்படி ஈமானுக்குள்ள போகுது அப்படின்றான். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன திருப்தி, ஏன்னா நம்ம அகீதால சரியா இருக்கிறோம், அதனால அமல் கூடி குறைஞ்சா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, நீங்க அமல் குறைய குறைய என்ன குறையும், ஈமான் குறையும். ஈமான் குறைய குறைய உங்களோட அகீதாவுடைய பாதிப்பு என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே வரும். நாளைக்கு கடைசியா இல்லாம போறது அகீதா, அந்த ஈமான் தான் இல்லாமல் போகும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அமல்ல ஏற்படுற பாதிப்பு அகீதால ஏற்படக்கூடிய பாதிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின். விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் முஃமினான நிலையில் அந்த தவறில் அவன் ஈடுபடுவது கிடையாது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, நிறைய அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா ரெண்டுல உண்டு. ஒன்று யுர்ஃபஉல் ஈமானு அன்ஹு, அந்த நேரத்தில் ஈமான் என்ன செஞ்சிடும், அவரை விட்டு உயர்த்தப்பட்டு விடும். அதாவது அந்த நேரத்தில் அவன் மரணிச்சான்னா அவன் குஃப்ர்ல என்ன செய்யறான், மரணிக்கிறான், ஈமான் உயர்த்தப்பட்டு விடும். இன்னும் பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவருடைய ஈமான் குறைபாடுடைய நிலையில தான் அவர் என்ன செய்யாரு, ஒரு ஈமான் நல்ல ஒரு நிலையில எவனும் என்ன செய்ய மாட்டான், தவறில் ஈடுபட்டமா, ஈமான் ஆக அடிமட்டத்துக்கு இறங்கினா மட்டும்தான் என்ன செய்வான், விபச்சாரத்தில் ஈடுபடுவான். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹதீஸ். இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு முஃமின் எந்த பாவத்தை செய்ய மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்படும், இந்த பாவத்தை செய்வானா இந்த பாவத்தை செய்வானான்னு சொல்லி, எந்த பாவத்தை செய்ய மாட்டான்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பொய் சொல்ல மாட்டான். ஒரு முஃமின் விபச்சாரம் செய்வானா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, செய்வான். திருடுவானா, திருடுவான். பொய் சொல்லுவானா, பொய் சொல்ல மாட்டான். கேள்விப்பட்டீங்க இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் உங்களுக்கு மோதிர மாதிரி வழங்கலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமினான நிலையில் அவன் என்ன செய்ய மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான். இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லுது, ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான், திருடுவான், ஆனா என்ன செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லி. இந்த இப்ப நீங்க ரெண்டாவது சொன்ன ஹதீஸ் அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், அப்படி ஒரு ஹதீஸ் தான் இல்லை. எது, ஒரு மூமின் விபச்சாரம் செய்வானா, ஒரு மூமின் என்ன களவெடுப்பானா, கொள்ளையடிப்பானா, மூமின் இதெல்லாம் செய்வானா, பொய் மட்டும் என்ன செய்ய மாட்டானா, சொல்ல மாட்டானா. இந்த ஹதீஸ் வந்து இட்டு கட்டப்பட்ட மௌதுவான ஹதீஸ்.
யாலபுனுல் அஷ்தக் என்று வரக்கூடியவர் அப்துல்லா இப்னு ஜர்ரார் நினைக்கிற ஒரு நபித்தோழர் இந்த வரக்கூடிய செய்தி இட்டுக்கட்ட அப்படி ஒரு ஹதீஸ் என்ன இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ஒரு அஸ்லே இல்லை, இதுக்கு ஒரு அஸ்லே இல்லாத அளவிலான ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு மூமின் பொய் மட்டும் தான் சொல்ல மாட்டான், இதை முக்கியமாக எடுத்து வச்சவங்க முர்ஜியாக்கள். என்னது முர்ஜியாக்கள் எடுத்து வச்சவங்க. மூமின் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்றைக்கு பெரும்பாலும் 199 பேர் மூமினே அல்ல. ஒரு சஹீஹான சில அறிவிப்புகள் வருது, அதாவது சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சில அறிவிப்புகள்ல வருது ஒரு முஃமின் பொய்யனாக இருக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான்னு வரல, ஒரு முஃமின் பொய்யனாக இருக்க மாட்டான்னு ஒரு செய்தி வருது. லா யுத்பா அலல் ஹியானத்தி வல் கதிப், பொய் இயல்பு கொண்டவனாகவும் மோசடி இயல்பு கொண்டவனாகவும் இருக்க மாட்டான்னு வருது. ஆனா இதோட சேர்ந்து வரல, இதோட சேர்ந்து இந்த விபச்சாரம் செய்வான் அது செய்வான், திருடுவான் அதுவும் செய்வான், ஆனா பொய் மட்டும் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அதுக்கு நம்மள கொஞ்சம் பேர் சரகு வேற செஞ்சுக்கிறோம். என்ன ஏன்டா பொய் சொல்லாம இருந்தாண்டா இதெல்லாம் செய்யாத அளவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான், மாறிடுவான் அப்படின்ட்டு என்ன அப்படி நம்ம சொல்லி எல்லாம். ஆனா அந்த ஹதீஸ் வந்து அடிப்படையற்ற ஒரு செய்தி. இந்த ஹதீஸ் சஹீஹானது. ஒரு மூமின் விபச்சாரம் செய்கின்ற போது திருடுகின்ற பொழுது மூமினாவே என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். மூமின் செய்வாண்டு வரக்கூடிய செய்தி என்ன இட்டு கட்டப்பட்ட செய்தி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமானுக்குள்ள அமல் நுழையும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா ஈமான லிமல்லா அமானத லஹு, எவர்ட்ட அமானிதம் பேணுகின்ற தன்மை இல்லையோ அவர்ட்ட ஈமான் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈமான் இல்லை என்று சொன்னா இந்த இடத்துல அவன் காபிர் என்ற அர்த்தமா இல்ல. ரசூலுல்லாஹ் எங்க சொல்ல வராங்கன்னா அவர்ட்ட பூரணமான ஈமான் என்ன இல்லை, ஈமான்ல ஆக அடிமட்டத்தில் உள்ளவன் என்ற செய்தியை தான் அது சொல்லுகிறது. எனவே இரண்டாவது பகுதி அகீதாவுக்குள்ள அமல் என்பது எப்படி நுழையுது என்பதை நம்ம பார்க்கிறோம். பாவம் செய்வதனால் ஈமான் குறைகிறது, நன்மை செய்வதனால் ஈமான் அதிகரிக்கிறது. கடமையை விடுவது பாவம், எனவே அதை செய்யாமல் இருப்பதனாலும் ஈமான் என்ன செய்து குறையுது. எனவே அமலும் ஈமானும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அமலும் ஈமானும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் அதாவது யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மாஸியா, வழிபடுவதன் மூலம் அதிகரிக்கும், பாவம் செய்வதன் மூலம் குறையும். இது அகீதாவுக்கும் ஈமானுக்கும் உள்ள அதாவது இபாதத்துக்கும் ஈமானுக்கும் உள்ள மிக முக்கியமான தொடர்பை இது குறிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப மூன்றாவது பகுதியை பாருங்கள். ஈமானுடைய விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு மூன்றாவது இபாதத்தை இன்னொரு ஒவ்வொரு கோணமா நாம பார்த்துட்டு வரோம். அதை புரிந்து கொள்வதற்கான இன்னொரு முக்கியமான பகுதி. இப்ப நாங்க இது ஒரு கோணத்துல பார்த்துக்கிறோம், ஈமானுக்கும் அதுக்குள்ள அலாக்கத் என்ன என்று. இன்னொரு கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இபாதத் என்பது குர்ஆனில் என்னென்ன கருத்துல உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம விரும்பினாலும் விரும்பாமலும் செய்யற இபாதத்துக்கு குர்ஆன் இபாதத்னு சொல்லுது. விரும்பினாலும் விரும்பாட்டியும் செய்யக்கூடிய ஒரு இபாதத் ஒன்று இருக்குது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி அது நடந்தே ஆகும், அப்படி ஒரு இபாதத் ஒன்று. அப்படி என்ன இபாதத் தெரியுது, நம்ம விரும்பினாலும் விரும்பாது விட்டாலும் அது இபாதத் அப்படி என்று சொல்லி குர்ஆன் சொன்னான்னு சொல்லு. ஆனா உங்களுக்கு நன்மையே இல்லை அதுல, அந்த இபாதத்துல என்ன நன்மையே இல்லை. ஆனா அது இபாதத்தை தான் குர்ஆன் என்ன செய்யுது சொல்லுது. அது என்ன இபாதத்னா, இபாதத்னா அர்த்தம் என்ன, கட்டுப்படுறது, அடிபணிகிறது. எங்கள்கிட்ட உள்ள செயல்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா இக்தியாரியான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. நாங்க விரும்பி செய்யறது, விரும்பினா செய்யாம இருக்கிறது. இன்னொன்று என்ன, நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி என்னது செஞ்சுதான் ஆகணும் என்ற பகுதி ஒன்று. என்ன, நம்ம மவுத்தாகிறது, பிறக்கிறது, அடிபட்டு சாகிறது, எங்கேயா முட்டுறது, விளங்கிட்டா என்ன அநியாயம் நஷ்டம் வீழ்ச்சி எல்லா எது நடந்தாலும் அதெல்லாம் நம்ம கையில இல்லை. நம்ம ஒன்றை நினைக்கிறது, தலைகீழா நடக்கிறது. இது என்ன அர்த்தம்டா, இந்த உலகத்தில் ஒரு 50% விஷயம் இறைவனுடைய கையில் இருக்குது. அதாவது முழுமையாக இறைவனுடைய கையில் இருக்கு. எங்களுக்கு சுதந்திரம் தராமல் நிர்வாக ரீதியான விஷயங்களை இறைவன் தனது கையில தான் என்ன செஞ்சுக்கிறான், வைத்து இருக்கிறான். அந்த பகுதியில் விரும்பினாலும் விரும்பாது விட்டால் நம்ம என்ன இறைவனுக்கு அடிமை. அந்த இடத்துல காபிரும் அடிமை, முஸ்லிம் என்ன அடிமைதான். எல்லாருமே அடிமை. இந்த உலகத்துல இருந்து விரும்பியோ விரும்பாமலோ எல்லாருமே அல்லாஹ் சொல்லி காட்டுறாது. இந்த உலகத்தில் விரும்பியோ வெறுத்தோ என்னைத்தான் எல்லாமே என்ன செய்கின்றன, வணங்கி கொண்டிருக்கின்றன. அப்படின்டா எனக்கு எல்லாருமே அடிமைதான். நான் விரும்பின மாதிரி அந்த வாழ்க்கை அவங்களுக்கு போயே ஆகும். 62 வயசுல மௌத்தாகணும்டா அப்படி நம்ம மௌத்தாகிறோம். 62 வயசுல அதே நாள்ல என்ன செய்யறோம், மௌத்தாகிறோம்னா அதுக்கு என்ன பேர், அது இபாதத். இதுக்கு என்ன சொல்லுவாருன்னு சொன்னாலும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள் அல் இபாதா அல் கௌனியா, விதி என்ற அடிப்படையில் வரக்கூடிய வணக்கங்கள். அதாவது இதுதான் விதி அப்படின்னு. இப்ப நாங்க பேசுறது அந்த தலைப்பு அல்ல, ஆனா இபாதத்தை புரிஞ்சுக்கொள்ளும் நான் சொல்றேன். நாங்க பேசிக்கொண்டிருப்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தான் விரும்புவதாக சொன்னவைகள், தான் வெறுத்ததாக சொன்னவைகள். இறைவன் வெறுத்ததாக சொன்னவைகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இறைவன் விரும்பியதாக சொன்னவைகளை நாம், இறைவன் ஒன்றை வெறுத்தால்
அது ஹராமா மக்ரூஹா? இறைவன் ஒன்றை வெறுக்கிறான். மக்ரூஹ் என்ற ஒரு பாடம் இருக்குது. என்ன வெறுக்கத்தக்கது அப்படின்னா என்ன? செய்யாம இருக்கிறது நல்லது, அதே நேரம் அனுமதி. அப்படி ஒரு பாடம் இருக்குது தானே. செய்யாம இருப்பது நல்லது, அதே நேரம் என்ன அது செய்ய அனுமதி உண்டு. இதுக்கு பேர் மக்ரூஹ். இப்ப இறைவன் ஒன்றை வெறுக்கிறான் என்று சொன்னால் அது மக்ரூஹா ஹராமா? என்ன அடிப்படையில் ஹராம்னு சொன்னீங்க? இறைவன் ஒன்றை வெறுக்கிறான் என்று சொன்னால் அது ஹராம் தான். இயல்பிலே நம்ம சொல்றோம், நம்ம அகீதாலாம் படிக்கல, ஆனா நமக்கு மனசுல என்ன வருது? இறைவன் ஒன்றை வெறுத்தாண்டா அது என்ன ஹராம் என்ற பட்டியல். அல்லாஹ் தஆலா விபச்சாரம், அது இது களவு சிற்கெல்லாம் சொல்லிட்டு இந்த எல்லாமே இறைவனிடத்தில் என்ன மக்ரூஹா வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். வேலை மக்ரூஹ் என்ன சொல்றது? அல்லாஹ் அங்க மக்ரூஹ்னு சொல்றதுக்கு ஹராம் என்ற பகுதிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஆரம்ப காலத்துல கராஹியத் என்று சொன்னா ஹராம் என்ற கருத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்க? யூஸ் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றை வெறுத்தால் பிரச்சனை வந்துட்டு தானே. அல்லாஹு தஆலா வெறுத்தாண்டா அப்புறம் பதில் சொல்லிட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை வெறுத்தால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை வெறுத்தால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை மார்க்க ரீதியான காரணத்துக்காக வெறுத்தால் அது நம்ம சொல்ற மாதிரி மக்ரூஹ், ஹராம் அல்ல. மார்க்க ரீதியான காரணத்துக்காக ரசூலுல்லாஹ் ஒன்றை வெறுக்கிறாங்க, நான் இதை அவ்வளவு விரும்பல, ஏன்னா இஸ்லாத்துல அப்படி இருக்குது, ரசூலுல்லாஹ் அடிப்படைன்னு சொல்றாங்க. அப்போ அது மக்ரூஹ் என்று வரும், ஹராம் என்று வராது. ரசூலுல்லாஹ் வெறுக்கிறது உலகியல் காரணத்துக்காக ரசூலுல்லாஹ் வெறுத்தால் அது ஹராமும் அல்ல மக்ரூஹும் அல்ல. அது ஹராமும் அல்ல மக்ரூஹும் அல்ல. நமக்கு விரிவா போக முடியாது, இல்லைன்னா சில உதாரணங்கள் அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹராமும் அல்ல மக்ரூஹும் அல்ல. எனவே இபாதத் என்ற பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இறைவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதெல்லாம் வணக்கம், இறைவன் எதையெல்லாம் வெறுக்கிறானோ அதை தவிர்ப்பது வணக்கம், அதை தவிர்ப்பது வணக்கம். எனவே இதுதான் இபாதத்துக்குரிய அடிப்படை என்பதை நாம் என்ன செய்யணும்? இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்லாஹு. அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அல்லது அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை சேர்த்த ஒரு வார்த்தை தான் இபாதத் என்கின்ற வார்த்தை. இபாதத் என்ற வார்த்தை இறைவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் நீங்க செய்ய முற்படுவது இபாதத். இறைவன் எதையெல்லாம் வெறுக்கிறானோ அதை நீங்கள் அதை தவிர்க்கணும் என்று நினைப்பது இபாதத். விளங்கிட்டா? எனவே நம்ம இபாதத்துக்குரிய வரைவிலக்கத்தை இப்ப ரெண்டு வகையில பார்த்துக்கிறோம். ஒன்று, விரும்பியோ விரும்பாமலோ இந்த உலகம் எல்லாமே இறைவனுக்கு அபீதுகள் தான், என்னது அடிமைகள் தான், அந்த இபாதத். இரண்டாவது என்ன? ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் இறைவனை விரும்பி வணங்க வேண்டும். அந்த விரும்பி வணக்கம் என்பது இறைவன் விரும்பக்கூடியவைகளை செய்தல், வெறுக்கக்கூடியவைகளை தவிர்த்தல். இது இபாதத்து என்ற அந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்குரிய முக்கியமான ஒரு அடிப்படை. இபாதத் என்பது இங்கேயும் என்ன செய்து எப்படி அந்த அகீதா என்ற பகுதிக்குள்ளே நுழைகிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் இது அதாவது முதல் பகுதியில 2 சொன்னேன், இரண்டாவது பகுதியில் எத்தனை சொன்னேன்? 1 தான் சொல்லிக்கிறேன், சரியா? இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் இந்த இபாதத் என்ற அதாவது விதிமுறை, அதாவது விதியாகவே வணக்கம் என்பதும் விரும்பி வணங்குறது என்ற அந்த வணக்கத்தை என்ன செய்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். அதே போன்ற இபாதத்தை இஸ்லாம் இன்னொரு வகையில் 2ஆக பிரிக்கிறது, இன்னொரு வகையில 2ஆக பிரிக்கிறது. இதுல ஒரு வகை தான் நாங்க எப்பயும் இபாதத் என்று சொல்றது, பெரும்பாலும் இபாதத்தை செய்யணும் என்று சொல்லி சொல்றோம். என்ன? இபாதத்தை நம்ம தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜு செய்யறது, அது போல விஷயங்கள் இருக்குது. இவைகளுக்கு தான் பெரும்பாலும் நாங்க என்ன சொல்றது? இபாதத் என்ற வார்த்தை சொல்லுது. நல்ல இபாதத்துசாலி, நல்ல இபாதத்தாலின்னு அர்த்தம் என்ன? எப்பயும் நல்லா தொழுவாரு, நல்லா நோன்பு வைப்பாரு, ஜக்காத்து கொடுப்பாரு, ஹஜ்ஜு செய்வாரு, உம்ராக்கு நிறைய செஞ்சுக்காரு. இதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? அதாவது இபாதத்தாலி அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு சாலிஹான மனிதர் நம்ம சொல்லலாம், நல்ல வாழ்க்கை வாழ்ற, நல்ல இபாதத் செய்யறாருன்னு சொல்லி. ஆனா இஸ்லாத்துடைய முழு கருத்து அதுல இபாதத்துக்குள்ள என்ன செய்யாது, வராது. எனவே இந்த அடிப்படையில இபாதத் இப்ப நான் 2ஆ பிரிக்கிறேன்னு சொன்னேன். 2வது வகையில என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய அமல் சாலிகள், நல்ல அமல்கள் இருக்குது. இந்த அடிப்படையிலான இஸ்லாம் சொன்ன விஷயங்கள், இஸ்லாம் சொன்ன விஷயங்கள் இருக்கு, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. இதுல இஸ்லாத்துக்கு அடிக்க எந்த மதமும் நிக்காது. இந்த பகுதியில வணக்க வழிபாடுண்டா நீங்க அடுத்த மதங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 100% நேர்ச்சியை தவிர வேற எதுவும் இருக்காது. அடுத்த மதங்கள் எடுத்து பாருங்க, பெரும்பாலும் என்ன இருக்கும்? நேர்ச்சை, விரதம், இதுதான் என்ன செய்யும்? பெரும்பாலான வணக்கமாக இருக்குமே தவிர ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு வர்றது அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனா மட்டும் என்ன செய்யுது, இப்படி ஏதாவது இருக்குமே தவிர இஸ்லாத்துல மட்டும்தான் தொழுகை,
நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தல், குர்ஆனை ஓதல், தான தர்மங்கள் செய்தல், இறை வழியில் போராடுதல், திருமணம், இப்படி பல வகையான இபாதத்துகள் என்னது இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது. அதுலயும் தொழுகை என்று எடுத்துக்கண்டா துஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ், இந்த மாதிரி 5 நேர தொழுகை, சுன்னத்து தொழுகைகள், இரவு வித்ரு தொழுகைகள், சந்தர்ப்ப நேர தொழுகைகள், சூழ்நிலை, எத்தனையோ வகை என்ன செய்து. இதுல பல்வகை மேல எந்த மதமும் இஸ்லாத்துக்கு பக்கத்துல நிக்காது. இந்த வணக்க வழிபாடு விஷயத்துல, இந்த வணக்க வழிபாடு விஷயத்தில் எந்த மதமும் என்ன செய்யாது, இஸ்லாத்துக்கு பக்கத்துல நிக்க முடியாது என்பதை நம்ம என்ன செய்வது உண்மை. இது உண்மையான ஒரு விஷயம், உண்மையான ஒரு அடிப்படை. இந்த வகையிலான ஒரு இபாதத்தும் இன்னொன்று, இதுக்கு அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் வரையறுக்கப்பட்ட இபாதத்துன்னு, அதாவது தௌகீஃபியான்னு வாங்க. அது அதை நான் பின்னால் இன்னொரு அடிப்படை சொல்ற நேரத்தில் அது உங்களுக்கு விளங்கிடும். இதுல இது ரெண்டா பிரிக்கிறேன்னு சொன்னேன். இன்னொன்று என்ன என்றால் குறிப்பிடப்படாத பொதுவாக விடப்பட்டவைகள், அதாவது மனித உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவை. உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுன்னா என்ன? வியாபாரம் செய்யறது, நம்ம திருமணம் செய்யறது, நல்ல வார்த்தைகள் பேசுவது, கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்வது, ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது, இதெல்லாம் உலக விஷயம். இதுல எல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக இருக்கக்கூடாது என்ற நியத் இருந்தாலே உங்களுக்கு என்னது, அது இபாதத்தாகிரும். எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக இருந்தாலே போதும். இந்த இடத்து ரெண்டுலையும் இஹ்லாஸ் சரியா விளங்கிக் கொள்ளணும். அந்த இடத்தில் இஹ்லாஸ் கட்டாயம். எந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் வகை சொன்னனே, இஹ்லாஸ் இல்லாட்டி அந்த அமல் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுக்கு இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. எது? வியாபாரம் செய்கிறோம், இன்னுமுள்ள மத்த காரியம், உலக விஷயங்கள் செய்கிறோம். இதுல எதை மட்டும் பார்க்கணும் நீங்க? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண் இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தா போதும். அது நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரி, தீமை பாவத்தை விடுவது இபாதத்தா இல்லையா? இது இந்த இரண்டாவது பட்டியல வரும். உதாரணமா ஒருத்தர் கொள்ளை அடிக்க போறாரு. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பணம் கொள்ளை அடிக்கிறதுக்காக போறாரு, மோசமான ஒரு ஆள் போறாரு. போற நேரத்தில் பார்க்கிறாரு செக்யூரிட்டிக்கிறான். இந்த செக்யூரிட்டியை கண்டு பயந்தவன் திரும்பி வந்தா இஹ்லாஸா? இஹ்லாஸ் இல்லையா? இஹ்லாஸ் இல்ல. ஷிர்கா இல்லையா? அவருக்கு அல்லாஹ்வுக்காக தானே திரும்பி வரணும், அவருக்காக நம்ம திரும்பி வரக்கூடாது. அவருக்காக வேண்டி திரும்பி வந்தால் அது ஷிர்கா, ஷிர்க் இல்லையா? சரியா விளங்கலைன்னா ஷிர்க்குன்னு சொல்ல வேண்டி வரும். அப்ப அவன் என்ன செய்யணும்? கொள்ளை அடிச்சு தான் வரணும். ஏன் நமக்கு இப்ப அல்லாஹ் பயமெல்லாம் இல்லை. இப்ப இவனுக்கு பயந்தா ஷிர்க் வேற. ஷிர்க் பெரிய பாவமா, கொள்ளை அடிக்கிற பெரிய பாவமா? ஷிர்க் தான் பெரிய பாவம், அடிச்சுட்டே போயிடுவோம். என்னது? அப்ப எனவே முக்கியமான இடத்துல சம்பந்தப்படுது. ஏன்டா இப்படி போட்டு பிரிக்கிறாங்கன்னா பிரிச்சு ஆகணும். பிரிக்கலைன்னா பேங்க் கொள்ளை அடிக்கிறது என்னது, ஷிர்க்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் என்ன செஞ்சிடும், வந்துவிடும். பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. குறிப்பிட்டு வரையறுக்கப்பட்ட இபாதத்தை செய்வதற்கு இஹ்லாஸ் கட்டாயம். இஹ்லாஸ் என்ன? கட்டாயம். ஆனால் யார் பாவத்தை விடுவதில் இஹ்லாஸுக்காக விட்டாரோ அவருடைய தரஜா உயர்ந்த ஒரு தரஜா என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாவத்துக்காக மக்களை பயப்படுவது இஸ்லாம் வரவேற்குது. பாவத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன வரவேற்கணும்னு சொன்னாங்க? வல் இஸ்மு மஹாக ஃபீ ஸத்ரிக் வ கரிஹ்த யத்தலி அலைஹின் நாஸ். பாவம் என்றால் உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும், உறுத்த வேண்டும். உள்ளத்தை உறுத்தினா மட்டும் பாவம் அல்ல. சில விஷயங்கள் மக்களுக்கு முன்னால் நடைமுறையில் நம்ம செய்ய முடியாம இருக்கும், உள்ளத்தை உறுத்தும், ஆனா பாவம் அல்ல. ரெண்டாவது செய்யணும், மக்கள் பார்ப்பதை நீங்க என்ன செய்யணும், வெறுக்க வேண்டும். உள்ளத்தை உறுத்தி மக்கள் பார்ப்பதையும் வெறுத்தால் இந்த ரெண்டு சேர்ந்து அதுக்கு என்ன பேர், அதுக்கு பாவம் என்று ரசூல் சொன்னாங்க. இந்த பாவம் மக்கள் பார்க்கிறத வெறுத்தா ஒருத்தன் செய்யாம இருக்கணும். எனவே பாவங்களை செய்கின்ற விஷயத்தில் ஒருவர் அதை தவிர்ப்பதற்கு, அதை தவிர்க்கின்ற ஒரு காரணத்துக்கு வாப்பா அடிப்பார் என்பதற்காக ஒருத்தர் தொழுதான் வைங்களே, 10 வயசு பிள்ளைக்கு என்ன செய்ய சொல்லுது இஸ்லாம்? அடிச்சாவது தொலை வைங்கன்னு சொல்லுது. இவன் அடுத்த நாள் என்னத்துக்கு தொழுவா? பாப்பா இருக்குது, நம்ம போய் என்ன செஞ்சிருவோம், தொழுதுறோம். தடி என்ன செய்யுது, இருக்கு, போய் தொழுதுறோம்னு தொழுது. எதுக்காக தொழுதா? தடிக்காண்டி தொழுது. அப்ப அந்த வாப்பா அழைச்சி என்ன சொல்றாரு, அடிக்கு பயந்தெல்லாம் தொழாத, அல்லாஹ்வுக்காண்டி தொழுன்னு சொல்லலாம். அவன் எதுக்கு தொழுவான்? அடிக்கு பயந்தா என்ன செய்வான், தொழுவான். நீ சிறுக்கு செய்யறான்னு சொல்லலாமா? இல்ல, அவன் அங்க ஒரு பாவத்தை விடுகிறான் என்ற அடிப்படையில் இஸ்லாம் பார்க்குது. என்ன பாவத்தை விடுறான்? தொழாமல் இருக்கும் பாவத்தை விடுறான். அந்த அடிப்படையில் அவன் என்ன செய்யணும், தன்னை தர்பியா பெற்றுக் கொள்கிறான் என்பதைத்தான் நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்தில் 2 பகுதிகளாக என்ன செய்து பிரிகிறது. வரையறுக்கப்பட்ட வணக்கங்கள் என்கின்ற அடிப்படையில் இஹ்லாஸ் கட்டாயம், வரையறுக்கப்படாமல் உலக விஷயத்தில் இஸ்லாம் வெளியான, அதாவது அவுட்லைன் வச்சிருக்கு, இதை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. இவைகள்ல குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியை இந்த இபாதத் என்ற பகுதிக்குள்ள வருகிறது. இது 3வது கோணம். 3வது ஒவ்வொன்றில் 2 சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக 4வது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால், நம்ம இறைவனுக்கென்ற இபாதத் என்று செய்யக்கூடிய இந்த வணக்கத்தில்
இரண்டு வகை. எது நான் முதல் வகை வணக்கம் சொன்னேன், வரையறுக்கப்பட்ட வணக்கம் என்று சொல்லி, இந்த வணக்கம் இரண்டு வகையாக பிரியும். எப்படி இந்த வணக்கத்தை நம்ம இரண்டு வகை பிரியமல்ல, இரண்டு வகை நோக்கலாம், இரண்டு வகையாக நோக்கலாம். ஒன்று நமக்கு எந்த நஷ்டமும் வராது, ஒன்று நமக்கு எந்த நஷ்டமும் வராத அமல்கள், அதாவது உங்களோட முடிஞ்சிடும். இன்னொன்று நம்மளுக்கு உலகத்தில் நஷ்டம் வரக்கூடிய அமல்கள். அப்படின்னா என்ன, இங்கிருந்து ஏதாவது போயிடும், இங்கிருந்து ஏதாவது போயிடும். உதாரணமா நீங்கள் துஹர் தொழுறீங்க, உங்களுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் இல்லை. குர்ஆன் எடுத்து ஓதுறீங்க, நஷ்டம் எதுவும் இல்லை. அதுபோல என்ன, நம்ம திக்ர் செய்கிறோம், துஆ கேட்கிறோம், திலாவத் செய்கிறோம், நஷ்டம் எதுவும் இல்லாத அமல்கள். ஜகாத்து கடமையாகுது 2.5%. 100 ரூபாயில 2.5% கடமைனா பிரச்சனை இல்லை, 2 ரூபா 50% கொடுக்க போறோம். 1 கோடியில கடமையாகுது. எத்தனை கடமையாகுது? 1 கோடியில கடமையாகுது. எத்தனை கொடுக்கணும்? 2.5 லட்சம் கொடுக்கணும். அதே ரியாலாக இருந்தா 2.5 லட்சம் ரியால் கொடுக்கணும். எப்படி வலிக்கும், எப்படி என்ன செய்யும், வலிக்கும். இப்போ இந்த 2.5 லட்சம் ரியால் கொடுக்கணும், 2.5% தானே இஸ்லாம் கொடுக்க சொல்லுது. நமக்கு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு 1000-2000 நம்ம முடியுது. 1 கோடி 100 கோடி என்று இருக்கிறோம், அவனுக்கு என்ன செய்யும், வலிக்கத்தான் செய்யும். அவனுக்கு வருஷம் இப்பதானா கொடுத்தோம் சக்காத், அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டு அடுத்த வருஷம் வந்த மாதிரியே அவனுக்கு ஒரு இது இருக்கு. அந்த 2.5 லட்சம் கொடுக்கிற நேரத்தில் இதை கொடுப்பது என்பது அவனுக்கு துஹர் தொழுகிறது, சுபஹ் தொழுகிறது, அஸ்ர் தொழுகிறது, மக்ரிப் தொழுகிறது, இஷா தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர், இது எல்லாத்தையும் விட பாரு, இதெல்லாவற்றை விட சுபஹ் ஒரு 10 முறை தொலை சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. இந்த 1 கோடியில 2.5 லட்சத்தை கொண்டு போய் கொடுக்கிறேன்டா, இது எவ்வளவு பெரிய ஒரு இது அப்படின்றது அவனுக்கு ஒரு பாடம் மாறி. இதனாலதான் இஸ்லாமிய அறிஞர்களை நீங்க பார்க்கலாம், தொழுகையை சிறந்த அமல் என்று சொல்லி பொது அடிப்படையில் சொன்னாலும் இந்த 2வது வகையான அமல்கள் தான் ஒருவனுடைய ஈமானுக்கு மிகவும் தரமிக்க அமல்கள் என்று என்ன செய்வார்கள் இஸ்லாமிய அறிஞர். இந்த 2வது தரமான அமல்கள் சொல்வார்கள். நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், வெள்ளையும் சொல்லையுமா பள்ளிக்கு வந்து முன்சஃப்ல தொழுது, ஊர்ல பார்க்கிறோம், இங்க போய் காண்றதுக்கு இல்ல, அப்படி தொழுது நீட்டா இருப்பார். எப்ப பார்த்தாலும் தொழுகை இபாதத்தும் திக்ர்களும் அத்தர் வாசனை இப்படி தான் இருக்கும். ஆனா ஜும்மாவுக்கு கடை மூடப்படாது, ஜும்மாவுக்கு கடை மூடப்படாது. ஜக்காத் என்று சொன்னா அவங்களோட ஊர் வீட்டில் முன்னுக்காலம் என்ன செய்யும், 100 பேர் வரிசையில் நிற்பாங்க, 1 கிலோ அரிசி கொடுத்துட்டு இருப்பாரு. ஜக்காத் 1 கிலோ அரிசியை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நிலவில் அப்போ ஏன் அவர்களுக்கு குர்ஆன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 தமாம் பண்ணிட்டேன், 10 யார்கிட்டயா வாங்கிப்பாரு, விளங்கிட்டா வாங்குறது தானே தமாம். இப்போ தெரிந்தானே உங்களுக்கு, அதை நூலில் கட்டி வச்சிருப்பாங்க, குர்ஆன் ஓதி ஓதியெல்லாம் முடிச்சு ஒரு 10 கட்டி வச்சிருப்பாங்க, தமாம் முடிச்சது. உங்களுக்கு ஒரு தமாம் தாங்க முடிஞ்சாச்சு, அது அவுத்து விட்டா என்னது தமாம் அவருக்கு போயிடும். இப்படி கொஞ்சம் காலம் இருந்தது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நூல் முடிச்சு அதை அவுத்து விட்டாருன்னா அவருக்கு தமாம் போயிடும், 100 ரூபாய் இவங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தமாமெல்லாம் என்ன செஞ்சது இருந்தது. இவங்க என்னன்னா தொழுக இபாதத்து குர்ஆன் ஓதலாம் அழகா இருப்பாங்க. ஆனா ஃபுலூஸ் வந்துட்டா அந்த இபாதத்தை நம்ம அல்லாஹு தாலா குர்ஆனும் தொழுகையுமே போதும், நம்மளே எல்லாம் மன்னிச்சிருவான். இதுல மன்னிச்சிருவானா? இதுக்கு பேர் நஷ்டமடையக்கூடிய அமல்கள். இதுக்கு பேர் என்ன? நஷ்டமடையக்கூடிய அமல்கள். தொழுகை நயவஞ்சகரை அடையாளம் காட்டியது, அப்படித்தானே ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனால் தொழுதும் நயவஞ்சகர் என்று சொல்லப்பட்டவரை எதை அடையாளம் காட்டியது? ஜிஹாத். தொழுதும் நயவஞ்சகர் ஒருத்தருக்கு சொல்லப்படுது, அவரே எதை அடையாளம் காட்டி? அவர் சொன்னார் என்ன, ஒரு ஜிஹாத் வந்தால் நான் நயவஞ்சகரா இல்லையா என்பதை நீங்க என்ன செய்வீங்க, கண்டுகொள்வீங்க. ஏன்? உலகத்தில் ஒருத்தன் நஷ்டப்பட ரெடியாகிற நேரத்தில் தான் அவன் உண்மையான ஈமான் என்பதை இந்த உலக அமல் அவனுக்கு காட்டி கொடுக்கும். உண்மையான ஈமான் உள்ளவன் எது காட்டி கொடுக்கும்? உலகத்தில் நஷ்டப்படுகின்ற அமல்கள் தான் என்ன செய்யும், காட்டி கொடுக்கும். எனவே இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா அமல்கள்ல வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கு. இதுல மட்டும் நீ கரெக்டா இருந்தா சரி வராது, இதுலயும் என்ன செய்யணும், மிகவும் கரெக்டாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அதாவது இன்னொரு 10 நிமிடம் இருக்கேன்னு வைக்கலாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய அடிப்படையில் இபாதத்தை நாம் அகீதாவுடைய பகுதியில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் இபாதத்துக்குள்ள இஸ்லாம் நாம் ஏற்கனவே சொன்னோம், வரையறை என்கின்ற ஒரு முறை சொன்னோம். இந்த வரையறை என்ற பகுதிக்குள்ள தான் இபாதத்துக்குள்ளே அதை என்ன செய்து நுழைகிறது. இது இப்போ இறுதி பகுதியாக கூட இருக்கலாம். இதை இந்த வரையறை மீறுதலை இஸ்லாம் 2 வகையாக சொல்கிறது. இபாதத்து வரைய இப்ப நான் எல்லாமே உங்களுக்கு 2 வகை தான் என்ன செஞ்சுக்கிறேன், சொல்லிக்கிறேன். வரையறை மீறுதலை 2 வகையாக சொல்கிறது. எல்லாமே 2 வகை தான் சொல்லிக்கிறீங்க, எத்தனை 2 வகை சொன்னது என்னது ஞாபகம் இல்லை என்று சொல்லிடாம. என்ன வரையறை மீறுதலை இஸ்லாம் 2 வகையாக சொல்கிறது. ஒன்று ஷிர்க்ல கொண்டு போய் உங்களை விட்டுவிடும், ஒன்று இணை வைத்தல் என்று உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். அப்படி என்றால் அடுத்தது என்ன, நிரந்தர நரகம் என்கின்ற தீர்ப்பை கொண்டு வந்து தரும். இன்னொன்று நிரந்தர நரகத்துக்கோ ஷிர்க்லையோ கொண்டு போய் விட்டு விடாது,
ஆனால் வழிகேடுகள் அனைத்தும் என்ன நரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இபாதத்தில் பிதஅத் என்கின்ற பகுதியில் கொண்டு போய் என்ன செய்விடும், விட்டுவிடும். ரெண்டு பகுதி கொண்டு வரும். அதை நம்ம ஷிர்க் என்று சொல்றோம், இது பிதஅத் என்று சொல்றோம். இரண்டையும் பிதஅத் என்று கூட என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். தீர்ப்புல வித்தியாசப்படுத்தணும். அது நிரந்தர நரகம், இது கொஞ்சம் காலம் நரகத்தில் இருக்க வேண்டிய ஒரு தண்டனை என்ன செய்ய கொண்டு வரும். இந்த அடிப்படையில் இஸ்லாம் ரெண்டாக பிரிக்கிறது. எப்படி பிரிக்குது பாருங்க, மிக முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம். ஒரு முறையான இபாதத்தோ முறையற்ற இபாதத்தோ இறைவன் அல்லாதவருக்கு செய்யப்படுமாக இருந்தால் அது எங்க போயிடும், ஷிர்க்ல போயிடும். அதே நேரம் ஒரு இபாதத் இறைவனுக்காக செய்யப்பட்டு முறையற்றிருக்குமாக இருந்தால் பிதஅத்துல கொண்டு போயிடும். முறையற்ற இபாதத்தோ முறையான இபாதத்தோ இறைவன் அல்லாதவருக்கு செய்யப்படுமாக இருந்தால் அது ஷிர்க்ல போயிடும். அங்க முறையை பத்தி என்னது இஸ்லாம் கணக்கெடுக்காது, யாருக்கு செய்யப்படுது என்று பார்க்கும். எனவே அது ஷிர்க்ல என்ன செஞ்சிடும், போய் முடிந்து விடும். இரண்டாவது, இறைவனுக்கே செய்யப்படும் ஆனால் இஸ்லாம் அங்கீகரிக்காத அல்லது அங்கீகரிக்கின்ற முறையில் இல்லாத வணக்கம், இது என்ன செய்யும், பிதஅத்துல முடியும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படை நமக்கு ஓரளவு தெரியுது. இந்த அடிப்படை ஓரளவு தெரியுது. இதுல என்ன மிக முக்கியம் அப்படி என்று சொன்னால், இபாதத்து எப்படியெல்லாம் பிதஅத்தாக மாறும் என்கின்ற ஒரு சின்ன அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கணும். இபாதத் என்பது எப்படியெல்லாம் பிதஅத் என்ற பட்டியலுக்குள்ள என்ன செய்யும், சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையை வைத்து எப்படி ஒன்று பிதஅத்தாக வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு 6 விஷயம் சொல்றாங்க. எத்தனை விஷயங்கள், 6 விடயங்கள். இந்த 6 முறை அதில் பேணப்படவில்லை என்றால், ஒரு வணக்கத்தில் 6 முறையில் ஒன்று மிஸ்டேக் ஆகினால் அது என்ன செஞ்சிடும், பிதஅத் என்ற பட்டியலுக்குள் போய் சேருவதற்கான வாய்ப்பு அதுல உண்டு என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒன்று ஒரு இபாதத் இருக்குது, அதுக்கான சபபு மார்க்கத்தில் இல்லாம இருக்குது, அதுக்கான ரீசன் மார்க்கம் சொல்லாத ஒரு ரீசனாக இருந்தால் அது பிதஅத்துக்குள்ள என்ன செய்யும், போய் சேரும். உதாரணமாக நோன்பு இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையா, நோன்பு இஸ்லாத்தில் இருக்குது. எனவே இல்லாத ஒன்றை ஏற்படுத்தல், அதாவது உங்களுக்கு தெரியும் உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் விளக்கம்னு சொன்னார். என்ன, மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாகும். ஸலவாத் இருக்கிறோண்டா இல்லாத உண்டா, இருக்கிறோண்டா இல்லாத இருக்கிறோண்டை ஏற்படுத்தினா பிதஅத் இல்ல. ஹதீஸ்ல என்ன வருது, இல்லாத ஒன்றை ஏற்படுத்தினால் தான் பிதஅத். நான் இருக்கிறோண்ட பாங்குக்கு முன்கால சொல்லிட்டு போறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹதீஸ் இல்லாத ஒன்றை ஏற்படுத்துறதுதான் சொல்லுது. ஆனா அவர்கிட்ட திருப்பி கேளுங்க, இல்லாத ஒன்றை சொல்லுங்கன்னா ஒன்னும் சொல்ல தெரியும் அவருக்கு. சரி, இப்ப இல்லாத ஒன்றை ஏற்படுத்தியதை சொல்லி காட்டுங்கன்னு சொன்னா எங்களை தான் திருப்பி சொல்லுவார், நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க, இதெல்லாம் இல்லாத ஒன்றுதான் அப்படின்னு நாங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அவருடைய விளக்கம் என்ன, இருக்கிற ஒன்றை என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். அப்படின்னா என்ன, ஸலவாத் இருக்கிற ஒன்று அதை ஏற்படுத்தலாம், அது இருக்கிற பாருங்க ஹதீஸுக்கு எப்படியெல்லாம் விளக்கம் சொல்றாங்க, இதெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கான மறுப்புகள் அவருடைய விளக்கம் எல்லாம் நிறைய என்ன செய்திருக்கிறது, பிழை. அந்த வாதம் பிழை. இருக்கிற ஒன்று என்பது எப்படி இல்லாத ஒன்று என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், நோன்பு இருக்கிற ஒன்று, நோன்பு இருக்கிற ஒன்று. ஆனால் மிஅராஜ் என்ற சபப், மிஅராஜ் என்ற காரணம் ஹதீஸ்ல வருதா, நோன்புக்கு எங்கேயாவது, நோன்புக்கு எங்கேயாவது மிஅராஜ் காரணம் என்று எங்கேயாவது வருது, ஒரு சுன்னத் நோன்புக்கு ஒரு ஃபர்து நோன்புக்கு, எதுக்குல என்ன செய்யல, வரல, அப்ப பிதஅத். அப்ப என்ன பிதஅத். அப்படி என்றால் சபபு இஸ்லாத்துல வரவில்லை என்றால், ரீசன் குர்ஆன் சுன்னால வரவில்லை என்றால் அது எதா மாறும், பிதஅத்தாக மாறும். நிஸ்பு ஷஅபான் பராத், இதனுடைய ரீசன் ஹதீஸ்ல எங்கேயாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வருதா, இல்லை, எதாக மாறும், பிதஅத்தாக என்ன செய்ய மாறும். எனவே நோன்பு இருக்கிற உண்டு, மேராஜும் இருக்கிற உண்டு, இது ரெண்டையும் கனெக்ஷன் பண்ற சபபு ஹதீஸ்ல என்ன இல்லை, எனவே அது பிதஅத்தாக என்ன செய்யும், மாறும். முதல் அம்சம். இரண்டாவது என்னன்னு சொன்னால் ஜின்சுஹா, அதனுடைய வகை, நோன்புடைய வகைக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், அதாவது இப்ப நோன்பு என்ற பகுதி இஸ்லாத்துல ஷரீஅத்துல அடிப்படையில் இருக்கக்கூடிய பகுதி நோன்பு என்கின்ற பகுதி. ஆனால் நாங்க சில நோன்புகள் பிடிக்கிறோம் என்னன்னு சொன்னால், உதாரணமா அதாவது உதுகியாடுங்க, உதுகியாடுங்க. உதுகியா இஸ்லாத்துல உள்ள உண்டு. உதுகியா ஒரு ஆள் ஹஜ்ஜி பெருநாள் நாளுக்கே உதுகியா கொடுக்கிறாரு. உதுகியா கொடுக்கிறாரு, எப்ப கொடுக்கிறாரு, ஹஜ்ஜி பெருநாள் நாள் கொடுக்கிறாரு. தொழுது முடிஞ்ச பின்னால் கொடுக்கணுமா, தொழுது முந்தி கொடுக்கணுமா, தொழுது முடிந்த பிறகு. ஆனா குதிரையை கொண்டு வந்து அறுக்கிறாரு. எதை கொண்டு வந்து அறுக்கிறாரு,
குதிரையை கொண்டு வந்து இருக்கிறார். ரசூல் அங்கே குர்பான் கொடுத்தாங்களா இல்லையா? அதெல்லாம் சரிதான். ஹஜ்ஜி பெருநாளா இல்லையா? யார் வந்து ஜும்மா தொழுகிறதுக்கு முன்னால கொடுக்குறாங்களோ அது இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? நான் அதுக்கு பிறகு தானே அப்பா கொடுக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு குதிரையை கொடுக்கல ரசூலுல்லாஹ். பிரச்சனை என்ன? குதிரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. எனவே அதனுடைய வகை ஹதீஸ்ல இல்லாமல் இருந்தால் அது என்ன செய்யும்? பித்அத்தாக மாறும். எல்லாம் இருக்குது, அதனுடைய வகை என்ன செய்யல, சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அது என்னது? எங்கேயோ சொல்லப்பட்ட வகையை இங்க கொண்டு வந்து நுழைச்சாலும் என்னது? அது என்ன செய்யும்? பித்அத்தாக மாறும். எனவே முதல் பகுதி அதாவது காரணம், இரண்டாவது அதனுடைய வகைமை, மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால் அதனது அளவு. கதிர் இஸ்லாம் வந்து ஒரு அளவு சொல்லி இருக்கும். இந்த அளவுல ஒருத்தர் மாத்தம் செஞ்சாலும் அது என்ன செய்யும்? நாள் சரி, இபாதத்து சரி, ஜின்ஸ் சரி, காரணம் சரி, ஆனா அளவுல என்ன செய்யறாரு? மாத்தம் செய்யறாரு. என்ன எல்லாரும் போய் வளமையாக துஹர 4 ரக்காத்தை தொழுவிட்டு எவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 5 ரக்காத்தை என்ன செய்யறாரு? தொழுகிறாரு. யாருக்கு தொழுகிறாரு? அல்லாஹ்வுக்கு வேண்டி என்ன செய்ய தொழுகிறாரு. மறந்து கேட்கிறாரு, மறந்து இமாம் தொழுதா எழும்புறீங்களா இல்லையா? எழும்புறீங்க. ஏப்பா மறந்து தொழுதா எழும்புற, நீங்க ஞாபகத்தோட எழும்பினா என்னன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. வணங்கிட்டா இப்படி எல்லாம் கேட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு? அதை ஷரஈயத்தாக்கினா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள கூட. நம்ம என்ன கேட்கணும்னா இந்த அளவு ஹதீஸ்ல என்ன செய்யல, வரல. அளவு அதனுடைய கதிர் என்ன செய்யல, ஹதீஸ்ல வரல. அப்ப அது பித்அத் தான். இது பித்அத் இடத்துல யாரும் கருத்து முரண்பாடுபடல. அதான் மிக முக்கியம். எது? இந்த துஹருக்கு ஒரு ரக்காத் கூட்டுறதுன்றதுல யாரும் கருத்து முரண்பாடல. அதே வேணாம். ஒருத்தர் பாக்குறாரு, இந்த இஷாவுக்கு சுபஹுக்கு நிறைய டைம் இருக்குது, ஒரு 12 மணிக்கு ஒரு தொழுகை தொழுதுருவோமே, அவருக்கு தான் அடிப்படை வேற இருக்குது. 50 நேர தொழுகை, 50 நேர தொழுகை ஹதீஸ்ல வருதா இல்லையா? வருது. கஷ்டம் பண்ணதுனால தான் விடுபட்டிக்குது. அதுல ஒன்று எடுத்து 6 போட்டுக்கொள்ளணும். ஒருத்தர் என்ன செய்யறாரு? நம்ம 6 தொழுதுட்டு போயிடுவோம், அதான் கஷ்டமானவங்களுக்கு விட்டுருவோம், நான் 6 தொழுவிட்டு மற்ற 44 விட்டுருவோம். ஒருத்தர் தொழுகிறாரு. ஆதாரம் கேட்டா ஜிப்ரீல் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு மீராஜ் போன ஹதீஸ் என்ன செய்யறாரு? ஆதாரம் காட்டினார்னா என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் சரிதான். ஆனா ரசூலுல்லாஹ்களோ நபி தோழர்களோ இந்த அளவு என்ன செய்யல, தொழவில்லை. எனவே என்ன செய்யும்? அது பித்அத்தாக மாறும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக முறைமை. அடுத்து என்ன? முறைமை. மற்ற காரணங்களை சொல்லுங்க பாப்போம். காரணம் அது ஷரியத்துல இல்லாம இருக்கிறது. அடுத்தது என்ன? அதனுடைய வகைமை ஷரியத்துல இல்லாம இருக்கிறது. மூன்றாவது அதனுடைய அளவு ஹதீஸ்ல. அப்ப நான் மூணாவது தான் சொல்லிக்கிறேனா? நாலாவது ஒன்று சொல்லலையா? முறைமை. நாலாவது என்ன? அதனது முறைமை என்பது ஹதீஸ்ல இல்லாமல் இருப்பது. நம்ம முறைமை என்றது எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோம், அப்படி இல்லை. செய்யற முறை என்பது மட்டுமல்ல, மற்றதெல்லாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் காலம். காலத்துக்கு ஹதீஸ்ல என்ன செய்யறது? சம்பந்தம் இல்லாமல் இருந்தால், காலத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அதுவும் என்ன செய்யும்? ஒரு பித்அத்தாக மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அது பித்அத்தாக மாறும். உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹர் எப்ப தொழணும்னு சொல்லிக்கிறாங்க? லோர் டைம்ல. லுகரை எப்ப தொழணும்னு சொல்லிக்கிறாங்க? சூரியன் உச்சிருந்து சாய்ந்த உடனே என்ன செய்யணும்? தொழணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒருத்தர் பார்க்க நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம், ஏன் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்? இப்பயே தொழு ஆரம்பிச்சு சூரியன் சாயும் வரைக்கும் நீட்டி கண்டிப்போம் அப்படின்னு நினைச்ச ஒருத்தர் தொழுதாராக இருந்தால், அவர் அல்லாஹ்வுக்காகவே தொழுதால் அது என்ன? பித்அத். நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்? தொழ. அதை பொதுவாக்க கூடாது. குறிப்பானதை பொதுவாக்க கூடாது, பொதுவானதை குறிப்பாக்க கூடாது. குறிப்பானதை பொதுவாக்க கூடாது, பொதுவானதை குறிப்பாக்க கூடாது. ஆறாவது என்னென்ன என்று சொன்னால், இஸ்லாம் ஒரு இடத்தை குறித்து சொல்லி இருந்தால் வேற இடத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஒருத்தர் போறாரு, அரபானால சரி அரபா போக கிடைக்கல, ஓகே ஓகே இங்கே நின்று ஜித்தால நிக்கிறாருன்னு வைங்களேன். அல்லாஹ் அரபான்ற நியத்தோடு நான் என்ன செய்றேன்? ஜித்தால நிக்கிறேன். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்துட்டு போன பூமி தானே. நின்றார்னா என்னது? அதென்ன பிள்ளை, நீ எவ்வளோ நல்ல எண்ணத்தோட வந்தாலும் சரி, உனக்கு முடியாம போனாலும் சரி, எந்த இடம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சோ அந்த இடம் என்ன செய்யணும்? இருக்கணும். மொத்தம் எத்தனை காரணம்? 6 காரணங்கள். ஒருத்தர் செய்யறாரு, என்ன பள்ளிக்கு போகவே வாய்ப்பு இல்லை, அதனால வீட்டுல ஒரு ரூமை பிடிச்சி நான் இங்கே ஏத்திகாப் இருக்கிறேன். ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஏத்திகாப் இருந்தாருன்னா அது பிள்ளை, நீ இருந்தது ஏத்திகாப் தான், ரமதான்ல தான் இருந்தாய், அது இஸ்லாம் அனுமதிக்குதான். ஆனா இந்த இடத்துல ஏத்திகாப் ஹதீஸ்ல என்ன செய்யல, வரல. எனவே இந்த 6 பகுதியால் ஒன்று பித்அத்தாக வர என்ன செய்து வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தான் நான் இப்ப சொன்ன முறையில் உண்டு. எந்த முறையில சொன்ன இடத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. தஹியத்துல் மஸ்ஜித் இருக்குது. எது? தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது. தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது இஸ்லாம் வலியுறுத்திக்குது. நீங்க இப்ப பள்ளிக்கு வாரீங்க, இப்ப இன்னைக்கு மகரிபுக்கு நாங்க பார்த்தோம், ஒரு பெரிய ஒரு ஜமாத்தை நடக்கிற மாதிரி தஹியத்துல் மஸ்ஜித் என்ன செய்திருந்தது. அப்போ ஒரு சகோதரர் முன்னுக்கு வராரு. இப்படி தனித்தனியா தொழுறதை விட ஜமாத்தா தொழுறது 27 மடங்கு திறந்த முன்னுக்காய் அல்லாஹ் அக்பர்னு கட்டினாருன்னு வைங்களேன். பிழையா சரியா?
ஜமாஅத்து தனியா தொழுதை விட 27 மடங்கு சிறந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது. தஹியத்துல் மஸ்ஜிதுக்கு ஹதீஸ் இருக்குதா? இருக்குது. ரெண்டுக்கு இருக்குது. இது ரெண்டும் ஜமாஅத்தாக கனெக்ட் பண்ற சப்ஜெக்ட் என்ன செய்யல இருக்கல. இந்த முறைமை ஹதீஸ்ல என்னது இல்ல. அப்ப அது என்ன செய்யும்? பிதஅத்தாகத்தான் மாறும். துஹா தொழுகைக்கு வாரீங்க, ரமலான்ல கொஞ்சம் பள்ளியில வந்து மக்கள் தொழுவாங்க. நிறைய பேர் துஹா தொழுதுட்டிக்கிறாங்க. ஜமாத்தா தொழுகிற சிறந்த ஒருத்தர் என்ன செய்றாரு? இன்று முதல் 10 மணிக்கு துஹா தொழுகை ஜமாத்தோட நடைபெறும் என்ன செஞ்சிட்டாரு? அறிவிச்சிட்டாரு. வைங்களே, அது என்ன செய்யும்? பிதஅத்தா மாறும். அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்லணும்? இந்த முறை ஹதீஸ்ல என்ன செய்யல வரல. இந்த 6 அடிப்படைகளோடு முரண்படுமாக இருந்தால் அது பிதஅத் என்ற பட்டியல்கள் என்ன செய்யும்? வந்து முடிந்து விடும் என்பதை புரிந்து கொள்ளணும். இப்படி வந்துட்டா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எல்லா பிதஅத்துக்களும் மறக்கப்பட, அந்த அமல் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சொன்னவைகள் எல்லாம் நான் இபாதத் என்பது எந்தெந்த வகையிலெல்லாம் அகீதாவோடு என்ன செய்து ரிலேட் ஆகுது, அகீதாவுடைய பாதையிலிருந்து தவறுது, அகீதாவுடைய பாதையில் எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது என்கின்ற பகுதிகளை நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன்? தொகுத்து சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த முறையில் இவைகளை விளங்கி உளப்பூர்வமாக இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்திய மக்களில் எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.